பிரேசிலில் உள்ள மர்மங்கள் நிறைந்த அமேசான் ஃபாரஸ்ட் பற்றிய உண்மையான ஃபேக்ட் தெரியாதவங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அங்கே ஒரு நதி இருக்காம், உடைய பேர் ஷனாய் திம்சிகா. இது எந்த நேரமுமே கொதித்து கொண்டு தான் இருக்குமா. இது எப்படி என்றால், அந்த அமேசான் காட்டில் உள்ள ஒரு பறவை ஒன்று அந்த நதிக்குள்ள விழும் பொழுது அந்த பறவை 30 செகண்டில் இறந்து விடும் அளவுக்கு அதனுடைய வெப்பநிலை அப் டு 93 பாகை செல்சியஸ் வரை கடுமையான வெப்பநிலையாக காணப்படுமா. இட்ஸ் அ எர்த் நேச்சர் ஒண்டர் என்று தான் சொல்லணும். இந்த மர்மத்தை சயின்டிஸ்டால கூட விளங்கிக் கொள்ள முடியவில்லையா. செகண்ட் ஒன், அமேசான் ஃபாரஸ்ட்ல உள்ள மரங்கள் தங்களுக்கு இடையில பேசிக்கொள்ளுமா. அப்படி என்றால் மனிதர்களை போல அன்று தரைக்கு கீழாக ஃபங்கல் நெட்வொர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு முறையை பயன்படுத்தி அந்த மரங்கள் தங்களுக்கு இடையில பேசிக்கொள்ளுமா. உதாரணத்துக்கு தண்ணியை பரிமாற்றிக்கொள்வது, மற்றது ஒவ்வொரு வார்னிங்குகளை மரங்களுக்கு இடையில் பரிமாற்றிக்கொள்ள, இது போன்ற பரிமாற்றங்களை அந்த மரங்கள் மேற்கொள்ளுதான். தேர்ட் ஒன், உங்களுக்கு பிங்க் கலர் டோல்பின் பார்க்க ஆசையா? அப்படி என்ன நீங்க அமேசான் ஃபாரஸ்ட்ல தான் போகணும். ஏனென்றால் அங்கதான் பிங்க் கலர் டோல்பின்கள் அதிக அளவில் வாழுதான். அமேசான் ஃபாரஸ்ட்ல வாழ்கிற ட்ரை பீப்புள் என்ன சொல்றீங்கன்னா, பௌர்ணமியோ இல்லாட்டி அமாவாசையோ வார தினங்களில் அந்த பிங்க் கலர் டோல்பின்கள் என்ன செய்யுமென்றா ஒரு ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ மாறும் என்று அந்த பழங்குடியின மக்கள் நம்புகிறாங்க. ஸோ அதாலேயே அந்த பழங்குடியின மக்கள் அந்த டோல்பின்களை எதுவுமே செய்கிறது இல்லையா. ஃபோர்த் ஒன், மீட்டிங் வாட்டர் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கொண்டு சேராத நதிகள் அதுவும் அமேசான் ஃபாரஸ்ட்லாம் இருக்குதாம். இது எப்படி என்றால், ஒன்றுக்கொண்டு பக்கத்தில் தான் இருக்குது, பட் அது ஒன்றுக்கொண்டு சேராதான். இப்படி ஒன்றுக்கொண்டு சேராமல் 6 கிலோமீட்டர் மட்டும் இந்த நதிகள் பரவி கொண்டு ஓடுதான். ஒரு நதியினுடைய பெயர் ரியோ நெக்ட்ரி என்றும் இதனுடைய கலர் கருப்பு நிறமாக இருக்குமாம். மற்ற நதியினுடைய பேர் சோலிமோஸ் என்றும் சொல்றீங்க. இதனுடைய கலர் வெள்ளை கலராகவும் இருக்குமா. பார்த்தீங்களா, இப்படி மர்மங்கள் நிறைந்த அமேசான் ஃபாரஸ்ட்டுக்குள்ள நிச்சயமாக என்னால் போக முடியாது. உங்களால் போக முடிந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவது மூலம் தான் நாங்கள் அடுத்த வீடியோ போடுவதற்கான மோட்டிவேஷன் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேங்க்யூ, பை பை.